ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா சேனலுமே சொன்னது என்ன, லாஸ்ட் வீடியோ. நம்ம சேனல் நான் சொல்கிறது லாஸ்ட் வீடியோ கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட தான் இருப்பேன், நீங்களும் என் கூட இருப்பீங்க நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், அதே டைலாக்கு. அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை வாழ வைங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம பந்தம் எப்போவுமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், இது லாஸ்ட் வீடியோவா இல்லை என் கூட இருக்க போகிறீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 நாளைக்கு நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பசங்க கொஞ்சம் குஷியில் இருப்பாங்க, எக்ஸாம் அந்த டென்ஷன்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸோ வெளியே வந்துட்டு ஒரு 4 நாள் ஃப்ரீயாக இருக்கட்டும், ஏப்ரல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பட் இது இப்போவே சொல்லி ஆகணும், ஏன்னா பேரண்ட்ஸ்க்காக நான் பேசுகிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து அது ஃபிசிக்ஸ் இன்றைக்கி அந்த ப்ராப்ளம் வந்தனால பயந்துட்டாங்க. அண்ட் 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்து 3 மார்க் ஈஸின்னாங்க. என்னடா அது இந்த வருஷம் கெமிஸ்ட்ரியும் மாடரேட்டு, ஃபிசிக்ஸும் மாடரேட்டு, மேக்ஸும் மாடரேட்டு, என்ன தான் ஆகுது, நமக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படியா, இல்லை நமக்கு சீட்டு கிடைக்குமா, நம்ம மேனேஜ்மெண்ட் போகலாமா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் எவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்க, அண்ட் ஆல்சோ வந்து கவுன்சிலிங் நடக்குமா, கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் என்ன ஃபீஸ் வாங்குவாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சலுகை என்ன கிடைக்கும் கவுன்சிலிங் மூலயமா போனால், கவுன்சிலிங் மூலயமா போனால் என்ன பெனிஃபிட்டு, நம்ம கவுன்சிலிங்க்கு எத்தனை நாள் வெயிட் பண்ணணும், இப்படி எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம பேசுவோம். ஸோ அதனால் இப்போ சேஃபர் ஜோனாக ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் தலையாக சொல்கிறேன், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது பேராமெடிக்கல், டிஎன்ஏயு, அதாவது சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் ஃபார் டிஎன்ஏயு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் நான் சொல்லிடுறேன். மெயினாக இன்ஜினியரிங் பசங்களுக்கு சொல்கிறேன், இன்ஜினியரிங் சேர போகிற ஆசைப்படுற பசங்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், என்ன கட் ஆஃப் எடுத்தால் கொஞ்சம் சேஃபராக இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு. நல்ல டாப் காலேஜஸில் ஒரு டாப் 15 to 20 காலேஜஸ் போய் சேரணும்னா என்ன கட் ஆஃப் எடுத்தால் எங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இது ஓவரால் இப்போ 3 கொஸ்டின் பேப்பரோட அனலைசிஸ் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதை வச்சு நம்ம பேசுகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த தடவை கட் ஆஃப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரொம்ப டிக்ரீஸ் ஆக போகுது. எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆக போகுதுன்னா நல்லா கேட்டுக்கோங்க. மேக்ஸ் மாடரேட்டு, கெமிஸ்ட்ரி மாடரேட்டு, ஃபிசிக்ஸு மாடரேட்டு, 3மே மாடரேட்டுங்கிறப்போ நாம் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை இங்கே. இந்த மாதிரி எந்த வருஷமும் அப்படி கேட்டதில்லை. அப்போது இந்த தடவை வேணுமுனே ஃபிசிக்ஸில் ஒரு 10 மார்க் மாடரேட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதாவது யாருனாலும் எழுத முடியாத கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, படித்தவனால் மட்டும் தான் எழுத முடியும். அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 190லேருந்து 200 கட் ஆஃப் எடுக்கிறவங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. கடந்த 2 வருஷத்தில் என்ன இருந்ததோ அதே தான் இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால், நல்லா படிக்கிறவன் நல்லா படிச்சிருக்கான், அதனால் நல்லா எழுதியிருப்பான். 190க்கு மேலே எடுக்கிறவன் இருப்பான், நிறைய பேர் இருப்பான். ஒரு 7000 பேர் 8000 பேர் கூட இருக்கலாம். 200க்கு 200 இந்த வருஷம் எடுக்கிறவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக ஒரு 100லேருந்து 150 பேராவது இருப்பான், நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா சென்டம் போடுற மாதிரி தான் இருந்தது 3 பேப்பரும், என்ன தான் மாடரேட் பண்ணாலும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நீங்கள் சேஃபரா அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ கட் ஆஃப் ஏன் டிக்ரீஸ் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டேன். இப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். போன வருஷம் ஒரு காலேஜ் எடுத்துக்குவோம், ஒரு டயர் 1 காலேஜஸ்னால் பெரிய காலேஜஸ், அதாவது நல்ல நல்ல கல்லூரிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 25 கல்லூரிகள் இருக்குது, 25க்கு மேலேயே இருக்குது. பட் அதை விட டாப்புன்னு சொல்லும்போது ஒரு 25ன்னு சொல்கிறல. அதுக்கு இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 காலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து ஒரு 10 காலேஜ். அந்த டாப் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, ஒரு எஸ்எஸ்என், ஒரு பிஎஸ்சி, ஒரு ஈஸ்வர், ஒரு கேபிஆர், ஒரு கிருஷ்ணா, ஒரு குமரகுரு, இந்த மாதிரி சென்ட் ஜோசப், இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகளில் சேர்றதுக்கு முடியுமா அப்படின்னு மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோ, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன வருஷம் ஒரு காலேஜில், நான் காலேஜ் பேர்லாம் சொல்ல முடியல, ஒரு காலேஜில் 185க்கு ஒரு பையனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருந்ததுன்னா இந்த வருஷம் 173லேருந்து 175க்குள்ளே கிடைக்கும்னு நான் அடித்து சொல்ல முடியும் என்னால். அதாவது கட் ஆஃப் வந்து ஒரு 10 to 12 மார்க் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எப்படி நான் அனலைஸ் பண்ணுறேன்னா, ரிசல்ட்டே வராமல் இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் எல்லாம் சொல்ல முடியுது. ஸோ 185 போன வருஷம்னா இந்த வருஷம் 173 to 175 இருந்தால் சேஃபர் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப் காலேஜஸ். யாருக்குன்னா பிசி, சரிங்களா? அப்போது எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் கம்மி மார்க் போதும். சரி, எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 10லேருந்து 12 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டேன். வாய்ப்புகள் இருக்குது, டிக்ரீஸ் தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. அப்போது நல்ல மார்க்கு, அதாவது எல்லாருமே தான் மார்க் கம்மியாகும், நீ மட்டும் மார்க் கம்மியாக மாட்டேன், எல்லாருமே தான் மார்க் கம்மியாகும். 185 இருந்தால்
கிடச்சிரும், 175 இருந்தால் கிடச்சிரும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. காலேஜ் பயப்படுத்துவாங்க, நீ கிடையவே கிடையாது. 150 கட் ஆஃப் இருந்தாலும் நல்ல கல்லூரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை மட்டும் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம். டாப் காலேஜ் சொல்கிறேன், டாப் காலேஜ். நீங்கள் ஒரு மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல காலேஜ் இந்த தடவை எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுக்க வைப்பேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் ஃபார் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது சிஎஸ் கோர்ஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஓசி மாணவருக்கு 180 எபோவ் இருந்தால் தான் இந்த வருஷம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும், நல்ல காலேஜ் கிடைக்கும். பிசிக்கு 175 எபோவ் இருந்தால் சேஃபஸ்ட்டு. எம்பிசிக்கு நான் சொல்கிறேன் சிஎஸ்சி கோர்ஸு, சிஎஸ்சிக்கு டிமாண்டு தானே, ஏடிஎஸ்ஸு, சிஎஸ்சி, ஐடி இதுக்கு சொல்கிறேன். எம்பிசிக்கு வந்து 160 எபோவ் இருக்கணும், எஸ்சிக்கு வந்து 150 எபோவ் இருக்கணும், எஸ்சிஏக்கு வந்து 140 ப்ளஸ் இருக்கணும், எஸ்டிக்கு வந்து 130 ப்ளஸ் இருக்கணும். இது நான் சொன்னது சிஎஸ்சிக்கு. ஸோ சிஎஸ்சி கோர்சஸ்னால் ஏடிஎஸ், ஐடி, சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் டேட்டா, மிஷின் லேர்னிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்பிஎஸ். ஸோ அடுத்து மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ், அதாவது செகண்டரி பிரான்ச்சஸ் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் தவிர வேறு ஏதாவது. இசிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் சேம் அதே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இசிக்கு இன்னும் கம்மியாகும், சரிங்களா? இன்னும் ஒரு 2 மார்க் 3 மார்க் டிஃப்ரென்ஸ் காட்டும். ஒரு 150க்கு எஸ்சி கிடைக்குதுன்னா ஒரு 147க்கு இசி, 145க்கு இசி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுவே ட்ரிபிள், சிவில், மெக்கானிக்கல் போயிட்டிங்கன்னா பாருங்கள், ஓசிக்கு 175 ப்ளஸ் இருந்தால் டாப் காலேஜ் கிடைக்கும். பிசிக்கு 155 இருந்தாலே போதும், எம்பிசிக்கு 145 இருந்தாலே போதும், எஸ்சிக்கு 120 இருந்தாலே போதும், எஸ்சிக்கு 110, இது ஆவரேஜ் கட் ஆஃப் சொல்லிட்டு இருக்கேன், எஸ்டிக்கு 100 இருந்தால் போதும். ஸோ அதனால் பயப்படணுங்கிற இந்த வருஷம் அவசியமே கிடையாது, எல்லாத்துக்குமே நல்ல கல்லூரி கிடைக்கும். இதுவே பேராமெடிக்கல்னு பார்க்கும்போது பயாலஜி ஈஸி, கெமிஸ்ட்ரி மாட்ரேட், ஃபிசிக்ஸ் மாட்ரேட். அப்போ ஓசிக்கு எவ்வளோ இருக்கும் பேராமெடிக்கல் கட் ஆஃப்? சேஃபஸ்ட் கட் ஆஃப்னா ஓசிக்கு 185 ப்ளஸ் வந்துடும். பிசிக்கு வந்து இவங்களுக்கு வந்து கட் ஆஃப் டிக்ரீஸாக இன்க்ரீஸான்னு கேட்டிங்கன்னா மாட்ரேட்டுங்கனால ப்ரீவியஸ் போன வருஷம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பயாலஜி ஈஸியாக வந்துருச்சுல்ல, அதனால் போன வருஷம் மாதிரியே தான் இருக்கும், சின்ன டிஃப்ரென்ஸ் கூட இருக்காது. ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் தவிர சின்ன டிஃப்ரென்ஸ், அதாவது 1 மார்க் 2 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் தவிர அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ பிசிக்கு வந்து 180 ப்ளஸ் சேஃபராக இருக்கும், எம்பிசிக்கு 175 ப்ளஸ், எஸ்சிக்கு வந்து 160 ப்ளஸ் கட் ஆஃப் நல்லாயிருக்கும், எஸ்சிஏக்கு வந்து 150 ப்ளஸ் நல்லாயிருக்கும், எஸ்டிக்கு வந்து 140 ப்ளஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் அதிகம், கவர்மெண்ட் காலேஜஸ் தான் பங்கேற்பாங்க கவுன்சிலிங்க்கு. அதுக்கப்புறம் டிஎன்ஏயு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏயு மேக்ஸ் மாடரேட்டு. அப்போ மேக்ஸ் மாடரேட்டுங்கிறப்போ டிராஸ்டிக்காக வந்து கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஒரு போன வருஷத்தோட ஒரு 7லேருந்து 8 மார்க் வந்து ஓரளவுக்கு டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் டிஎன்ஏயு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் போகிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த தடவை பயப்படணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே கட் ஆஃப் டிக்ரீஸ் தான் ஆகுது, இன்க்ரீஸ் கிடையாது. அதனால் மார்க் போச்சு அது விட்டேன் இது விட்டேன்ட்டு அழுகாமல் நீ எவ்வளோ கட் ஆஃப் வருதுன்னு கேல்குலேட் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லு, பார்க்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்ம வாட்ஸ்அப்போட சேனலில் வந்து ஜாயின் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தர்றேன், அதை வச்சு என் கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? அண்ட் தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றைக்குமே நம்ம சேனல் உங்கள் கூட தான் இருக்கும், நம்ம லாஸ்ட் வீடியோலாம் கிடையாது. அதனால் எண்டு கொடுத்து மூடிடாதீங்க, நீங்களும் ஃபீலிங்ஸ் போடாதீங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.